இப்போ நாங்கள் எதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் போக போகிறோம். இவங்க நான் அப்புறம் என்னோட சிஸ்டர் 3 பேரும் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 3 பேர் வராங்க. பார்ப்போம். இந்த பாருங்க எல்லாம் ஒன்று காட்டுறேன். லஞ்ச் பேக்ஸ், இதுக்குள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. வாட்டர் பாட்டில், அவ பேக் பேக் வச்சிருக்கா. ஒன்று காட்டுறேன். டிங் டிங் பேக் பேக். நாங்க வந்து கார்ல கிளம்பியாச்சு. எங்க போறோம்? ஸ்விம்மிங் பூல். எல்லாம் சாதிச்சுட்டாங்க. ஆனா வந்து நான் ஸ்விம்மிங் பூல்ல இறங்கவே மாட்டேன். ஆரம்பிச்சது யாரு? மித்ரா. நான் இல்ல, ஆக்சுவலி இது ரொம்ப நாள் பிளான். இன்னைக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஆனா வந்து ஆக்சுவலா இதுல ஒரு இந்த ஸ்விம்மிங் பூல் ஐடியால ஒரு ஹம்சா இருக்காரு. யார் ஹம்சா? அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது நாங்க ஆமா இவங்க தான். கரெக்டா? என்ன எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸ்விம்மிங் பூல் போறது. ஓகே, ஆமா ஆமா. ஆனா எனக்கு பிடிக்காது. பிகாஸ் வந்து எனக்கு குளிக்க முடியாது. அதனால இல்ல, குளிக்க முடியாது, அது வேற விஷயம். இன்னொன்னு நம்ம டேன் ஆயிருவோம் அந்த குளோரின் வாட்டர்ல. அதனால எனக்கு பிடிக்காது. ஆமாங்க. உண்மைதான். இப்ப நீங்க எப்படி இப்போ நான் வந்து பிஃபோர் பாத்துக்கோங்க, பிஃபோர் வீடியோல பாத்துக்கோங்க. இது ஆஃப்டர் வந்து நல்லா நான் ரெண்டுலயும் ஒண்ணாதான் இருப்பேன். அடையாளம் தெரியாத மாதிரி இருப்பேன். ஆல்ரெடி பிளாக் டி-ஷர்ட் வேற அப்படியே வந்து ஒரே கலர் ஆயிருவாரு. நீங்க இதுக்கே எப்படிங்கிறீங்க? எங்க அண்ணன் ஒருத்தர் வராரு, அவரை பாருங்க, ஆல்ரெடி டேன் ஆன மாதிரி தருவாரு. ஆமா, இன்னைக்கு வந்து நாங்க கசின்ஸ் சொன்னோம்ல. சோ வந்து பிரணவா வரா. சோ வந்து ஒரு பிரணவான ஒரு பொண்ணு வரா. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பையன் வரா, ரிஷி கிருஷ்ணான்னு. அப்புறம் என்னோட பிரதர், இவரோட மாமா, அவங்க வராங்க. 6 பேர் குளிக்க போறோம். சோ நான் தான் வீடியோ கேப்சர் பண்ண போறேன். நம்ம பாப்போம் இவங்க என்னென்னலாம் பண்றாங்க. இந்த மேடம் வந்து ஸ்விம்மிங் கத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இத்தனை வருஷம் கத்துக்காததை இன்னைக்கு ஒரு நாள் கத்துக்க போறோம். இவளுக்கு ஃபேமிலியே போராடி பார்த்துட்டோம். ஆனா ஒன்னும் நீச்சல் அடிக்க கத்துக்க மாட்டான். சோ அதனால பாப்போம் என்ன பண்றாங்க. நாங்க வந்துட்டோம். இந்த அவங்க 2 பேர் இருக்காங்க. இறங்கி அக்காக்கு தெரியாது. உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? தெரியாது. உனக்கு பயமா இருக்கு. எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. உள்நீச்சல்லாம் தெரியும். உள்நீச்சல் அவ்வளவு க்ளோஸ் அப்ல எடுக்கிறேன். ஸோ நாங்கள் ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு. எனக்கு ஒரு சேர் அங்கே கொடுத்துட்டாங்க. இவங்க 5 பேரும் இப்போ கிளம்பியாச்சு. இப்போ ஷவரில் போய் குளிச்சுட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் இறங்க போகிறாங்க. பார்ப்போம் என்னன்னு. ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஸ்விம்மிங்கே ஆக்சுவலி எனக்கும் பிரணவாக்கும் தெரியாது. அதனால் நாங்கள் சும்மா அந்த கயிறுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தோம். இங்கே ஆழமே இருக்காது. நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பழகுறோன்ற பேரில் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம், ஆக்சுவலி ஸ்விம்மிங் தெரியாதவங்க அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அங்கிட்டு தான் இருக்கணும். இவங்க அந்த கயிறை தாண்டி வந்ததே பெருசு. அதான் உட்காந்து சும்மா காலாட்டிட்டு இருக்காங்க. இப்போலாம் வந்துட்டு ஸ்விம்மிங் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், அந்த ரிஷி கிருஷ்ணா அந்த பையன் சொன்னால, அந்த சின்ன பையனும் வந்து ஆக்சுவலி பண்ணுறான். அவன் வயசுக்கு வந்து நல்லாவே பண்ணிகிட்டே இருந்தான் ஃபுல்லாகவே. இப்போதான் அப்புறம் வந்து ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், ஆக்சுவலி மித்ரா இப்போ தான் ஒரு 2 இது அடிப்பா நிறுத்துவா. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த 2 தடவை பண்ணுவா, இப்போ நிறுத்துவா. இப்போதான் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் இது. ஆமாம், ஏதோ நான் இது பண்ணுறதே வந்து பெரிய விஷயம். ஆக்சுவலி எனக்கு பண்ண தெரியாது சுத்தமாக. சொல்லுங்க, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க. பாதி தூரத்துக்கு வந்து போயிட்டாங்க, காலையும் கையும் ஆட்டி. இது கூட வந்து ஆழம் கம்மியாக இருக்கும். என்னால் முடியலன்னா நான் நின்றுக்குவேன். அடுத்து கொண்டு போய் விட்டாங்க பாருங்க, அதெல்லாம் வந்துட்டு மரண பயமாக இருந்தது. இது வந்து பிரணவா சொன்னேன்னா, அவள் வந்து காலை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தா ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஆனால் அவள் இவ்வளோ தூரம் ஆழத்துக்கு வரவே மாட்டாள் ஃபஸ்ட்டு. ஸோ இவ்வளோ தூரம் ஆழத்துக்கு வந்ததே பெருசு. இவளுக்கு ஆழம் ஆக்சுவலி எட்டாது இந்த இடத்துல. உனக்கும் எடுக்காது. அங்கே பாரு, இந்த டைம் வந்து அவள் ஆக்சுவலி கத்திட்டா. உண்மையிலே எல்லாத்துக்கும் கிடைச்சி யாராது அந்த மாதிரி. அங்கே பாரு, என்னை விட்டுருங்க, அங்கிட்டு போய் விடுங்க. இந்த இடம் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அங்கே இருக்கவங்களே ஒரு நிமிஷம் மிஸ் அடிச்சு தம்பி அங்கே போப்பா அந்த மாதிரி. ஆமாம், ஏன்னா வந்து ஸ்விம்மிங் தெரியாதவங்க இந்த சைடு வரவே கூடாது. ஓரளவுக்கு இருந்தது. நானே ஸோ அதனால நீங்கள் 2 பேர் நின்றுட்டீங்களா? அப்போ நான் அப்போ அவ்வளோ அடிக்கல, ஒரு 2 அடிப்பேன், அவ்வளோதான் நின்றுவேன். ஓ, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு.
சூப்பர் தான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடிச்சிட்டு இருந்தேன். இந்த இடமே ஆக்சுவலி கொஞ்சம் ஆழம் தான். பட் ஆனா இப்போ நீ ஸ்விம்மிங் பண்ணிட்ட, ஸோ அதனால நம்ம ஆழம் பார்க்கறது தேவையில்லைல்ல. நான் இவ்ளோ தூரம் போனதே பெரிய விஷயம். அப்ப அதுல அதான் இதுல நீ ஃபுல்லா போயிட்ட. இந்த இதுல வந்து நீ ஃபுல்லா போயிருப்ப. நான் தான் கவர் பண்ணியிருக்கேன் அதை. இதுல நீ ஃபுல்லா போயிட்ட. ஆனா அப்பப்போ வந்து மேடம்க்கு எனர்ஜி பத்தாது. இது ஒண்ணுதான் இவளோட மைனஸ் பாயிண்டே. அப்படியே நின்னுப்பா பாதியில. இது செம்ம காமெடி ஆக்சுவலி. இவங்க 2 பேரும் விழுகிறேன்னு இந்த பேக்ல விழுந்தவங்களுக்கு நல்லா சுகுமாமாக்கு தான் அந்த ஃபுல்லா வந்து முதுகே ரெட் ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி ஆயிடுச்சு. அது திடீர்னு ஃபோர்ஸ்ல தண்ணியில விழுந்தனால அந்த மாதிரி ஆயிரும். அது ரொம்ப நாள் கழிச்சு அவங்க டைவ் பண்றாங்க 2 பேரும். ஸோ அதனால வந்து அதான் இங்க இருந்த 10 பேரை தவிர யாரும் பார்க்கலன்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டாங்க. அந்த இடத்துல அவங்க குதிச்ச இடம்லாம் வந்து 5 feet. அதனால அப்படியே நிக்கவே முடியாது என்னால. அதான் இல்லைன்னா நான் இவங்க ஏதோ எதிர் நீச்சல் அடியோட வந்துட்டு இருக்கேன். பரவாயில்ல கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். அப்புறம் ஸ்விம்மிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. 1 மணி நேரம் கரெக்டாக டைமு முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆனாங்க. வீட்டில் போய் ட்ரெஸ் மாற்றிக்கலான்னு அப்படியே விட்டுட்டாங்க. அதையும் போய் ஷவரில் மட்டும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஸ்விம்மிங் பூல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அப்படியே கையெல்லாம் நடுங்குது. ஏன் குளிரா? செம்ம வெயில் ஆக்சுவலி. அந்த நடுங்குறது இல்ல. Finished.